ஆபத்து. விவேகி ஆபத்தைக் கண்டு மறைந்து கொள்கிறான். பேதைகளோ நெடுகப் போய் தண்டிக்கப்படுகிறார்கள். தீங்கு திடீரென்று வருவதில்லை. அது எப்போது வரும் என்பதையும் எப்படி வரும் என்பதையும் நம்மால் நிதானித்து அறிய முடியும். எல்லோருக்கும் சோதனை வரும். சோதனை வரும்போது நாம் அதை விட்டு விலகி போய்விட வேண்டும். துணிகரமாக சோதனைகளில் சிக்கிக்கொள்வது பாவம். பாவத்தின் சம்பளம் வியாதியும் மரணமும். பாவம் செய்கிறவர்கள் மீது தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு வரும். பாவத்தை தொடர்ந்து தண்டனை வரும். நாம் பாவம் செய்வதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை எச்சரிப்பார். நம்முடைய மனச்சாட்சியும் நம்மை எச்சரிக்கும். ஆவியானவருடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நாம் பாவத்தை விட்டு விலகி போய்விட வேண்டும். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். பேதைகளோ ஆபத்தை கண்டு அதை விட்டு விலகி போகாமல் நடுகப் போய் ஆபத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். சோதனைகளினால் பிடிக்கப்படுகிறார்கள். பாவங்களில் விழுந்து விடுகிறார்கள். முடிவில் தண்டிக்கப்படுகிறார்கள். சோம்பேறிகளாக இருக்கிறவர்கள் ஆபத்தை கண்டு மறைந்து கொள்வதில்லை. துணிகரமாய் பாவம் செய்கிறவர்களும் சோதனைகளை விட்டு விலகி போவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் சோம்பேறிகளாகவோ பேதைகளாகவோ இருக்கக்கூடாது. விவேகிகளாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையிலும் கிரியையிலும் விவேகம் நிரம்பி இருக்க வேண்டும்.